ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவியான சாய்ரா பானு அவர்களை பற்றி தான். அவங்க மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இயர்லி லைஃப் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான். அண்ட் இவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சேகர் அப்படிங்கிறவங்க. இவங்க தமிழ் மற்றும் மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியில் மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ தன்னோட அப்பா ஒரு மியூசிக் கம்போசர் அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கு சின்ன வயசுலேயே இசை மேலே ஒரு ஆர்வம் தன்னாலேயே இருந்திருக்கு. இவர் தன்னோட 4 வயசுலேயே பியானோவில் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரஹ்மான் அவர்களோட அப்பா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு சில காரணங்களால் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் இவங்க ஹிந்துலேருந்து மதம் மாறி இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலீப் குமார் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் மதம் மாறினதுக்கு அப்புறமா தன்னோட பேரை ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட அப்பா பார்த்திங்கன்னா அவரோட 9 வயசுலேயே இறந்து போயிருக்காரு. அதனால் இவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்போருந்தே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை இழந்த இவர் தன்னோட 11 வயசுலேயே தன் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்த அர்ஜுனன் அப்படிங்கிற மலையாளம் கம்போசர்கிட்ட இவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட மியூசிக் ஜேர்னி 11 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் 1992 ரிலீஸ் ஆன ரோஜா அப்படிங்கிற மூவியில் தான் இவர் ஒரு மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. இந்த படத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இவர் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜ்லேயும் 175 படங்களுக்கும் மேலே இவர் மியூசிக் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவிலேயே யாராலையும் ரீச் பண்ண முடியாத ஒரு வேற லெவலில் இருக்கார். இப்போ இவரோட ஒய்ஃபான சாய்ரா பானு அவர்களை பற்றி பார்க்கலாம். சாய்ரா பானு அவர்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். அண்ட் இவங்களோட அப்பாவான அப்துல் சட்டர் அப்படிங்கிறவங்க இந்தியன் ஏர்லைன் மற்றும் சவுதி ஏர்லைனில் பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியாக தான் இருந்திருக்கு. அண்ட் சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கான குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க தன்னோட ஸ்கூல் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோரில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட வீடுமே அங்கே தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இவங்களும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த தர்காவுக்கு சாய்ரா பானு அவர்களுமே வந்திருக்காங்க. இது மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அடிக்கடி எதிர்ச்சியாக சந்திக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்திங்கன்னா காதலாக மாறி இருக்கு. ஆனால் ஏஆர் தன்னோட காதலை உடனே வெளிப்படுத்தாமல் 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சாய்ரா பானு அவர்களுக்குமே இவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்களும் உடனே ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த டைமில் ஏஆர் அவர்களோட அம்மாவுமே பார்த்திங்கன்னா இவர் போட்ட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க. அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஏஆர் அவர்கள் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். அண்ட் செகண்டு பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணாக எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு பொண்ணு தேட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைமில் இவரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாய்ரா பானு அப்படிங்கிறவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் இவங்க அம்மா எல்லாருமே போய் சேர்ந்து 2 வீட்டோட சம்மதத்தோட இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா 1995 நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏஆர் அவர்களுக்கு 27 வயசு அண்ட் சாய்ரா பானு அவர்களுக்கு 21 வயசு ஆகியிருக்கு. அண்ட் மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கண்டிஷன் போட்ட மாதிரியே சாய்ரா பானு அவர்களும் இவர்கிட்ட 2 விஷயங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க குஜராத்லேருந்து வந்ததுனால இவங்களுக்கு தமிழ் வந்து ஃப்ளூயண்ட்டாக தெரியலை. அதனால் இவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறது ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா இவங்க 2 விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தீஜா, ரஹீமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும், அமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் இருக்காங்க. கத்தீஜா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் மூவியில் வந்த புதிய மனிதா அப்படிங்கிற பாடலில் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருக்காங்க. அண்ட் அமீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கப்பிள்ஸ் ரீட்ரீட் அப்படிங்கிற ஒரு மூவியில் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை பாடியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட லைஃபு 2024 ஒரு முடிவுக்கு வருது. சாய்ரா பானு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டில் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அண்ட் பகல் டைம்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோஸ் அது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வெளியே போயிடுவாராம்.
ஸோ இது மாதிரி இருந்ததுனால இவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அதன் காரணமாகவும் ஏதோ சில ஒரு விஷயங்கள் காரணமாகவும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே தன்னோட 3 பசங்க கூடயும் உட்காந்து பேசி அதுக்கப்புறமா தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாய்ரா பானு அவர்கள் டிவோர்ஸ் அறிவித்த சில மணி நேரங்கள்லேயே ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் ட்ரூப்பில் இருந்த மோகினி டே அப்படிங்கிறவங்களும் நான் என்னோட ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் மோகினி டே அவர்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு சாய்ரா பானு அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருந்த சில மனக்கசப்பு காரணமாக தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம், அவரை பற்றி இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சிஸ்டரான ரஹீமா அப்படிங்கிறவங்க ஜிவி பிரகாஷ் அவர்களோட அம்மா தான் அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாய்ரா பானு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டான கேர்ள் தான், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்கள ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், ஆனால் அவங்க அதை எல்லாத்தையுமே தூள் தூளாக பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு போல்டான லேடி அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் இவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியில் இருந்த எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் சாய்ரா பானு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஹருநிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, சங்கமம் மூவியில் வேறு லெவலில் சூப்பராக ஆக்ட் பண்ண ரஹ்மான் அவர்களோட மனைவி தான். ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்திங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவோர்ஸில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட 30வது திருமண நாளை சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்காரு. ஸோ இதிலேருந்து இவருக்கு இந்த டிவோர்ஸில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் இவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சு தனித்தனியாக அவங்களோட லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.